பிரைஸ் த லார்ட். இத்தனை நாட்களாக உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை தான். இன்றைக்கி நீங்கள் தனிமையில் எல்லா காரியத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபராக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகத்தான் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களால் ஜெயிக்க முடியாதா? ஆனால் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது இவை எல்லாவற்றையும் எப்படி மேற்கொண்டு நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனையான தருணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், ஒரு பலகீனத்தில் இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் சமயத்தில் நம்மளை சுற்றி இருந்தவங்களை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை கூட காணாது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையை குறித்தும் நம்மளை சுற்றி இருந்தவங்களை குறித்துமே நமக்கு புத்தி வரும். ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் பிரச்சனையில் துக்கத்தில் இருந்தாலும் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது நம் தாய் தந்தையர் தான். சில குடும்பங்களில் இது வேறுபட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் பேரண்ட்ஸ் கடைசி வர தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னா அவர்களும் நம்ம கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் பங்கு கொள்வாங்க. தங்களால் முடிந்த உதவியை கடைசி வர செய்து கூடையே இருப்பாங்க. சங்கீதம் 27:10 என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அதாவது ஒரு தாய் தந்தையர் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க தான், கைவிட மாட்டாங்க தான். ஆனால் அவர்களே கைவிட்டாலும் கூட அவர்களை காட்டிலும் பல மடங்கு அன்பு பாசம் அக்கறை உங்கள் மீது வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு காலம் கைவிடவும் மாட்டார், உங்களை சேர்த்து கொள்ளதான் செய்வார். ஏன் ஆண்டவர் உங்களை அப்படி சேர்த்து கொள்வார்னு தெரியுமா? உபாகமம் 4:31 பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். கேட்டீங்க தானே? உங்களுக்கு என்ன சூழ்நிலை என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் உங்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. உலகத்தை ஜெயித்தவர் இருக்கிறாரு. எது குறித்தும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தடைப்பட்டு நிற்கிற உங்கள் பயணத்தை தொடங்குங்க. கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் பயணத்தை வாய்க்க பண்ணுவார். Have a blessed day. Jesus bless you.